என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மாவிலிங்க மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு திரிசூலம் போல இலைகளுடைய அமைப்பை கொண்டு வளரக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம் இந்த மாவிலிங்க மரம். வறண்ட பூமிகளில் பொதுவாக நம்மளுடைய வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய பெருமர வகை தாவரத்தில் இந்த மாவிலிங்க மரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. மாவிலிங்க மரத்தை பொறுத்தவரையிலும் 3 வகையான மேஜராக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளித்து குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். முதலாவது பிரச்சனை இன்றைக்கு பிசிஓடி அல்லது கருமுட்டை பைகளில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 15லிருந்து 30 வயது இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்களில் ஒரு 100 பேரை எடுத்து அவங்களுக்கு நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னா குறைந்தது 65 பேர் கஷ்டப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கருமுட்டை பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸின் சம்பந்தப்பட்ட மருந்துகளையோ அல்லது சர்க்கரை நோய்க்கு இருக்கக்கூடிய மருந்துகளையோ கொடுத்து அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த நோய் கட்டுப்படுவதும் கிடையாது. அதனால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுவதை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி பக்க விளைவுகள் இல்லாமல் மிக வேகமாக கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவிலிங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை தான். இந்த மாவிலிங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை 20 கிராம் அளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படின்னு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே நம்மளுடைய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து மீண்டும் மாதவிலக்கு சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டியினால் ஏற்படக்கூடிய மற்ற பக்க விளைவுகள் உதாரணத்துக்கு சொன்னோன்னா உடல் எடை அதிகரித்திருக்கிறது, முகத்தில் நிறைய முடி முளைத்திருப்பது, சதா சர்வகாலம் ஒரு எரிச்சலான மனநிலையோடு இருப்பது, எப்பொழுதுமே உடலில் ஆண்மைத்தன்மைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாவிலிங்க மரப்பட்டைக்கு உண்டு. இந்த மாவிலிங்க மரப்பட்டை ஆனால் கொஞ்சம் சூடான ஒரு மருந்து. அதனால் இது சாப்பிடும்போது நிறைய காரமான உணவுகளையோ புளிப்பான உணவுகளையோ தவிர்த்து விட வேண்டும். மோர் சாதம், பால் சாதம் சம்பந்தப்பட்ட உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் குறைந்தது 3லிருந்து 4 லிட்டர் வரை குடிக்க வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாவிலிங்க மரப்பட்டையை எடுத்துக்கொள்வதால் உடலில் எந்த உபாதைகளும் இல்லாமல் வேகமாக கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் கரைவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு ஆண்களுக்கு 50 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தொந்தரவுகள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா 50 வயசில் மேலே இருக்கவங்க ராத்திரியில் குறைந்தது ஒரு 4 அல்லது 5 முறையாவது ஒன்றுக்கு போகிறதுக்கு எழுந்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். பகல் நேரங்களில் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒன்றுக்கு கழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் போதும் நிறைய குவான்டிட்டி போகுதா, வேகமாக போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாகவும் போகாது, நிறைய குவான்டிட்டியும் போகாது, ரொம்ப குறைந்த அளவு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவரை போய் பார்த்தோன்னா அவங்க ஸ்கேன் செய்து உங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் 60 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோய் பெரும்பாலும் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டில் தான் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வராமல் தடுப்பதற்கு வந்த பிறகும் குணமாக்குவதற்கு சிறப்பான ஒரு மருந்து இந்த மாவிலிங்க மரப்பட்டை. ஏற்கனவே சொன்னது போல் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவு மாவிலிங்க மரப்பட்டை எடுத்து அதை நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 150, மதியம் 150, இரவு 150 3 வேளை உணவுக்கு முன்பு ஒரு தேநீர் பருகுவது போல பருகி வந்தாலே prostate enlargement சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்கக்கூடிய கோளாறுகளும் குறைவதை பார்க்கலாம்.
சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றுவதில் இந்த மாவிலிங்க மரப்பட்டைக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ரெகுலர் லித்தோட்ரோஃபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது எங்கே கல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு கதிர் அலைகளை அனுப்பி அந்த கற்களை பொடி செய்து உடம்புலேருந்து வெளியில் எடுத்துருவாங்க. அந்த காலத்தில் லித்தோட்ரோஃபி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட லித்தோட்ரோஃபிக்கு இணையாக உபயோகப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மருந்து இந்த மாவிலிங்க மரப்பட்டை தான். இந்த மாவிலிங்க மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட எவ்வளவு பெரியதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறுநீரக கற்களாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பித்தப்பை கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, சாப்பிடும்போது சரியாக ஜீரணமாகாது, வயிற்றில் எப்போ பார்த்தாலும் கேஸ் இருக்க மாதிரி தெரியும், குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான வயிற்றில் வலிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் நம்ம உடம்பில் பித்தப்பை கற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். 170 பேரை பாதிக்கக்கூடிய 170 பேருக்கு தெரியாமலே அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் தான். ஸோ அப்போ அந்த பித்தப்பை கற்களை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் மாவிலிங்கப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. மாவிலிங்க மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 6 மாத காலத்தில் சிறிது சிறிதாக பித்தப்பை சுத்தம் அடைந்து அந்த கற்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். பித்தப்பை கற்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது அது பித்தப்பையில் அடைப்பை ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவோ அல்லது பர்ஃபரேஷன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு பிரச்சனையாகவோ மாறிவிடலாம். அதனால் பித்தப்பை கற்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு டயக்னோசிஸ் தெரிஞ்சதுன்னா உடனே இந்த மாவிலிங்க மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 2 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளுக்கு அடுத்து இன்றைக்கு அதிகமான பெண்களை, இன்றைக்கு அதிகமான ஆண்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய பிரச்சனை. உடலில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது உடல் பருமன் கடுமையாக அதிகரித்து கொண்டே போவதை நம்ம பார்க்க முடியும். உடலில் நிறைய மாற்றங்கள், தலைமுடி வேகமாக கொட்ட ஆரம்பிக்கும், முகம் டபுள் சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முகம் மட்டும் பானை போல மாற ஆரம்பிக்கும், வயிறு பெரிதாக ஆரம்பிக்கும், தொடைப்பகுதி பிட்டப்பகுதி பெரியதாக ஆரம்பிக்கும், மன அழுத்தத்துடைய அளவில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும், சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பிரச்சனை அதிகமாக இருக்கும், அல்லது டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விட்ராயல் சிம்டம் இருப்போம். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போகிறதை நம்ம பார்க்க முடியும். மலச்சிக்கல் இருக்கும், பசியின்மை இருக்கும், ஜீரணமின்மை இருக்கும். இந்த மாதிரி காரணிகள்லாம் இருக்கிறது பொதுவாக உடம்பில் தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறது இரத்தத்தை பரிசோதனை செய்யும்போது வேணால் தைராய்டு கட்டுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறதே தவிர, ஆனால் அந்த மாத்திரையுடைய அளவை வருடம் செல்ல செல்ல அதிகமாகிறதையும், அந்த தைராய்டினால் உடல் பாதிக்கப்படும் போது பக்க விளைவுகளுடைய அளவு படிப்படியாக அதிகரித்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ அந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயை நீக்குவதற்கு இயற்கை மருந்துகள் தான் சிறந்த தீர்வு. குறிப்பாக மாவிலிங்க மரப்பட்டை மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம். மாவிலிங்க மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சூரணமாக 1 தேக்கரண்டி தேனில் கலந்து சாப்பிடலாம். அல்லது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து 3 வேளைக்கு 150 மில்லி உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் மிக வேகமாக தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் ஒரு 6 மாத காலத்திலேயே நல்ல கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு கூட ஒரு 45 வயசு பெண் இருக்காங்க, இல்லை ஒரு 55 வயது ஆண்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஒரு தேநீராக ஒரு 200 மில்லிக்கு 1 தேக்கரண்டி மாவிலிங்க மரப்பட்டையை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பனங்கற்கண்டோ தேனோ கலந்து அதை காலையில் ஒரு வேளை இரவு ஒரு வேளை சாப்பிட்டோன்னா அந்த தைராய்டு பிரச்சனைகள், மற்ற ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பிரச்சனைகள் குறையிறதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த மாவிலிங்க மரப்பட்டை ரொம்ப சுலபமாக எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மூலிகை மருந்து. இது தைராய்டு சிறப்பி ஹைப்போதைராய்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு,
கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் சொல்லக்கூடிய பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுகின்ற பிரச்சனைக்கு, அதே போல் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற மற்றும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் ஆதரிக்க வேண்டிய நிகழ்வுகள், எதிர்க்க வேண்டிய நிகழ்வுகள் எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மார்ச் 1ஆம் தேதி, தமிழகத்தில் ஒரு முக்கியமான தினம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. நீண்ட காலமாக இளைஞர் எழுச்சி தினமாக, மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு தினமாக, அல்லது தமிழர்களுடைய ஒரு அடையாள அரசியலினுடைய ஒரு தினமாக கொண்டாடப்படுகிற இந்த தினத்தில் அன்பிற்குரிய தளபதி அவர்களை பற்றி, அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி, அவர் அரசியலில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு உயரிய பண்புகளை பற்றி, இன்று அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அறப்போராட்டத்தை பற்றி எல்லாம் நாம் நினைத்து பார்ப்பது என்பது அவருக்கு நாம் சொல்லக்கூடிய உண்மையான வாழ்த்தாக இருக்கும், அவருடைய கரங்களை வலிமைப்படுத்துவதாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இருக்க முடியாது. அன்பிற்குரிய தளபதி அவர்களுடைய இந்த 64வது அகவையில் அவர் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நாளில் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது எத்தகைய சவால்கள் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. படிப்படியாக உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் தன்னுடைய ஒரு நிதானமான அணுகுமுறையாலும் அல்லது ஒரு அரசியல் ரீதியான தீர்க்கமான பார்வையாலும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வந்திருக்கிறார், ஒவ்வொரு படிநிலையையும் கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் தடங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு சவாலோடு, கொடுமைகளோடு தொடங்கியது என்று சொல்லலாம். மிசா கைதியாக நெருக்கடி நிலை காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் சொல்லனாத துயரங்களை அனுபவித்து அந்த துயரத்தின் வழியாக புடம்போடப்பட்ட அரசியலுக்கு வந்தவர் அவர். கட்சியினுடைய ஒரு கடைமட்ட தொண்டனாக, அடிமட்ட தொண்டனாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக சிறு சிறு பொறுப்புகளை வகித்து ஒவ்வொரு கட்டமாக அவர் தன்னை நிரூபித்து கட்சியில் ஒரு மேலான ஒரு பொறுப்புக்கு வந்தவர். அரசியலில் ஈடுபட வேண்டும், பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பக்கூடிய எவருக்கும் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு முன்னுதாரணம், ஒரு பாடம் என்று சொல்லலாம். அவர் அரசியலில் எப்போதும் குறுக்கு வழிகளை நாடியதில்லை, யாரையும் முந்தி செல்ல முயன்றியதில்லை, யாருடைய வாய்ப்புகளையும் அவர் தட்டிப்பறித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகனாக அவர் இருந்தபோதும் கூட அரசியலில் ஒரு இயக்கத்தில் ஒருவர் எப்படி முறையாக வளர்ந்து வர வேண்டுமோ அப்படித்தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் யாரோ பதவிகளுக்கு, உயர் பதவிகளுக்கு, நேற்று வரை யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் கூட திடீரென மிக உயரிய பதவிகளுக்கெல்லாம் முன்னிறுத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் அரசியலினுடைய அந்த சாரத்தை கற்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை ஒரு அரசியலினுடைய ஒரு ஊழியனாக, ஒரு தொண்டனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு அந்த அர்ப்பணிப்பின் வழியாகத்தான் இன்றைக்கு அவர் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் என்கிற ஒரு உயரிய ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவருடைய பங்களிப்புகள் பிரதானமாக 2 தளங்களில் பார்க்கப்படுகிறது. முதலாவதாக அவருடைய அரசியல் வாழ்க்கை, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பேர் இயக்கத்தினுடைய ஒரு அடிமட்ட வேர்களில் ஒருவராக, தூண்களில் ஒருவராக அவர் இருந்து இந்த இயக்கத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார் என்பதாகும். இந்த இயக்கத்தை இளைஞர்களிடம் கொண்டு சென்றதில், இந்த இயக்கத்திற்கு இளைஞர்களிடம் ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கியதில், அவர் இளைஞரணியை அவர் கட்டியமைத்து உருவாக்கி அதன் மூலமாக இந்த இயக்கத்திற்கு ஒரு மகத்தான ஒரு சமூக அடித்தளத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் பெரியார் அவர்கள் உருவாக்கிய, அண்ணா அவர்கள் உருவாக்கிய, கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த அரசியல் வழித்தடத்தில் சமூக நீதி சார்ந்த கோட்பாடுகள், பெண்ணுரிமை கோட்பாடுகள், மனித நீதி சார்ந்த கோட்பாடுகளை, மொழி உரிமைக்கான, இன உரிமைக்கான போராட்டங்களை அவர் இடைவிடாமல் தொடர்ந்து தன்னுடைய இளமை காலம் முழுக்க அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் கட்சிக்கு ஆற்றிய பணிகள், இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததில் அவருடைய மிகப்பெரிய பங்கு, இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில்
அவர் கால்படாத இடங்களே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நடக்காத இடம் கிடையாது, செல்லாத இடம் கிடையாது, சந்திக்காத மக்கள் பகுதியினர் கிடையாது என்கிற அளவிற்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய தடங்கள் விரிந்து பறந்து கிடக்கின்றன. இப்படிப்பட்ட நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவரை, படிப்படியாக தன்னை மேலே உயர்த்தி கொண்ட ஒரு தலைவரை நாம் பார்ப்பது மிகவும் அரிதிலும் அரிது என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது கட்சிக்கு அவர் ஆற்றிய பணியில் மட்டுமல்ல, அவர் பொறுப்பு வாய்ந்த பதவிகளுக்கு, அரசு பொறுப்பு வாய்ந்த அந்த பணிகளுக்கு வருகிற போது அவர் ஆற்றிய பங்களிப்புகளையும் நாம் இந்த இடத்தில் நாம் ஆழமாக நினைத்து பார்க்க வேண்டும். சென்னை மேயராக அவர் பொறுப்பேற்ற போது சென்னை நகரத்தினுடைய வரைபடத்தையே அவர் மாற்றியமைத்தார் என்று சொல்ல வேண்டும். எதிர்காலத்தில் அடுத்து வரப்போகிற ஒரு 25-30 ஆண்டுகளில் அவர் எப்படி தமிழகம் இருக்க வேண்டும், சென்னை நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்றே திட்டமிட்டு அவர் மிகப்பெரிய பாலங்களை இங்கு உருவாக்கினார். நகரத்தினுடைய போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பல கட்டுமானங்களை அவர் உருவாக்கினார். சாலை வசதிகளை மேம்படுத்தினார், பொது சுகாதாரத்தை மேம்படுத்தினார். இப்படியாக அடிப்படை கல்வியை மேம்படுத்தக்கூடிய பல விஷயங்களை கொண்டு வந்தார். மாநகராட்சி பள்ளிகளை அவர் மேம்படுத்தினார். இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் சொல்லலாம். இன்றைக்கும் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த அந்த காலகட்டம் என்பது தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல, சென்னை வரலாற்றில் மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகும் கூட அவர் தொடர்ந்து ஆற்றிய பணிகள், முக்கியமாக 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது அவர் ஒரு துணை முதல்வராக இருந்த ஆற்றிய பணிகள், அப்பொழுது அவர் உருவாக்கிய பல திட்டங்களில், முக்கியமாக கிராமப்புற மேம்பாடு சார்ந்து, உள்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்து அவர் உருவாக்கிய பல திட்டங்களில் இன்றும் அனைவராலும் நினைக்கப்படக்கூடியது மகளிர் சுய உதவி குழுக்களாகும். இதன் மூலமாக லட்சக்கணக்கான பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சுயாட்சித்தன்மையை, ஒரு தற்சார்பை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லலாம். மிகப்பெரிய அளவிற்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலமாக அங்கே பெண்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். பெருமளவிற்கான நிதி என்பது அவர்களுக்கு கடனாக வழங்கப்பட்டது. அந்த சுழல் நிதியை ஸ்டாலின் அவர்களே பல ஊர்களில் மணிக்கணக்கில் நின்று தொடர்ந்து வழங்கிய வண்ணம் இருந்தார். அதன் மூலமாக பெண்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய நிலையை அவர் உருவாக்கினார் என்று சொல்லலாம். அந்த வகையில் அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று நாம் சொல்லலாம். இதற்கு பிறகும் கூட அவருடைய அரசியல் பணிகள் என்பது, அதாவது அவர் ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் சரி, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை அவர் முன்னெடுத்திருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் நடத்திய நமக்கு நாமே பயணம். இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பல லட்சம் மக்களை அவர் சந்தித்த அந்த நீண்ட பயணம் என்பது இன்றைக்கும் கூட வியப்புடன் அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது. அவர் கிராமமாக சென்றார், ஊராக சென்றார், சமூகத்தினுடைய எல்லா மக்களோடும் உரையாடினார். ஒரு பெரிய அரசியல் தலைவரை இவ்வளவு அணுக்கத்திலிருந்து பேச முடியுமா என்பதே எல்லோரும் வியக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அவரிடம் லட்சக்கணக்கான கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டன. அப்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் கூட இந்த மனுக்களை மக்கள் நம்பிக்கையுடன் கொடுத்தார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு தலைவர், மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில் தான். அதோடு மட்டுமல்லாமல் அரசியலில் உயரிய பண்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இடைவிடாமல் போராடி வந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் நடத்திய பல போராட்டங்களில் ஊடாக அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பதில் அவர் மிக தீவிரமான எண்ணங்களை கொண்டவராக அவர் இருந்து வந்திருக்கிறார். அந்த வகையில் தான் எதிர்க்கட்சிகளை அதாவது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களிடம் கூட இன்முகத்துடன் பழகுவது அல்லது அரசியல் வெறுப்பை தாண்டிய ஒரு மனித உறவுகளை பேணுவது என்பது முக்கியம் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அரசியலில் உயரிய நாகரிகத்தை பின்பற்ற வேண்டும், பண்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உடையவர் அவர். அதனால் தான் ஜெயலலிதா அவர்கள் என்னதான் அரசியல் ரீதியாக அவரால் எதிர்க்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவர் மறைந்த போது மனநிகழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்தியை அவர் வெளியிட்டார் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். இன்னொரு புறம் அதற்கு முன்னதாக ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் 2ஆம் முறையாக தொடர்ச்சியாக அதிகாரத்திற்கு வந்தபோது அந்த பதவியேற்பு விழாவில் அவருக்கு சில அவமானங்கள் இருந்தபோது கூட அதை பொருட்படுத்தாமல் அந்த பதவியேற்பு விழாவில் போய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியையும் நாம் பார்த்தோம். இது எல்லாமே அரசியலில் நாம் ஒரு புதிய பயணத்தை, ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்கிற அவருடைய வேட்கையினுடைய விளைவினுடைய ஒரு அடையாளங்களாக நாம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட சமீப காலத்தில் அவர் செய்த சில முக்கியமான அறிவிப்புகள்,
உதாரணமாக யாரும் காலில் விழக்கூடாது, அது தன்னுடைய காலில் மட்டுமல்ல எவருடைய காலிலும் விழக்கூடாது என்று அவர் சொல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான உயரிய அரசியல் பண்பாட்டை தமிழகத்தில் அவர் கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அப்படி காலில் விழுவது என்பது சுயமரியாதை இயக்கத்திற்கு இழுக்கானது, தன்மானத்திற்கு இழுக்கானது, எவரும் எவர் காலிலும் விழக்கூடாது என்பதை அவர் மிக அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தினார். அதேபோல் கட்சி கொடிகள் தான் கட்சியினுடைய கொள்கையை வலியுறுத்த வேண்டும், தனக்கு ஆடம்பர பேனர்கள் வைக்கக்கூடாது, விளம்பர பலகைகள் வைக்கக்கூடாது என்று கட்சியினருக்கு மிக கண்டிப்பாக அவர் அறிவுறுத்தியதன் மூலமாக இன்றைக்கு தமிழக அரசியலில் ஆடம்பரமற்ற கொள்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார், தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் அவர் உருவாக்கிய அந்த அரசியல், புதிய அரசியல் பண்பாடு, புதிய அரசியல் பாதைகள், புதிய அரசியல் நாகரிகங்கள், ஜனநாயகத்திற்கான போராட்டம், மொழி உரிமைக்கான போராட்டம், இன உரிமைக்கான போராட்டங்களை தொடர்ந்து நாம் வலிமையுடன் முன்னெடுப்பது ஒன்றுதான் அவருக்கு நாம் அளிக்கக்கூடிய உண்மையான ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கும். அதை நாம் தொடர்ந்து செய்வோம், அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு எஸ் செல்வகுமார். சமூக சேவகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சமூகத்தில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோட நிறைய தேவைகளோட காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக நிறைய பேர் தன்னார்வலர்களாக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அடிப்படையில் எவ்வளோ தேவை இதுக்கு இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல மாணவர்கள் கூட ஒரு முறையான கல்வி கிடைக்காம கஷ்டப்படுற சூழல் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கான உதவிக்கரம் நீட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சேவையை பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. சமூக சேவகர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகளே ரொம்ப அவசியமானது. ஒரு இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு கல்வியில் நம்ம ஒரு ஒரு தீர்வு, எல்லாருக்குமே முழுமையான கல்வி, நல்ல கல்வி, வாழ்க்கை கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 19 வயசில் ஒரு தொழில் முனைவோராக உருவாகி இன்னைக்கு 20 ஆண்டு காலம் உங்களை அந்த துறையில் பயணப்பட்டுட்டு போயிட்டு இருந்தாலும் 4-5 பேரோட சேர்ந்து இணைஞ்சு சமூகத்துக்கு, இந்த சமூகத்திலேருந்து வந்திருக்கோம், இவங்களுக்கு எதையாவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துட்டு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அரசு பள்ளிகளில் படித்தவங்க, அதிக மதிப்பெண் இருக்கிறவங்க உயர்கல்வி தொடர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கான தேவைகளை வந்து ஒரு முழுமையாக பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க படித்து முடித்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு தனியாக நிற்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி கல்வி மட்டும் இல்லை, அவங்களோட லைஃப் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், வேல்யூ ஆடட் எஜுகேஷன் தான் இன்னைக்கு வந்து முக்கியமானது. அந்த காலத்துலலாம் அது ஸ்கூல்லையே இருந்தது, இப்போ அதை நம்ம தனியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். ஸோ அதை எல்லாமுமாவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்த விஷயங்கள், எந்த மாதிரியான ஒரு மாணவர்கள்லாம் தேவைகளோட காத்துட்டு இருந்தாங்க, அந்த அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நம்ம ஓரளவுக்கு தன்னிறைவானாதான் நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. உதவிங்கிறது எங்கிருந்தோ வர்றதில்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஆனீங்க, இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ ஏற்பட்டுச்சு? ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சாதிச்சுட்டு நான் ஒரு கண்டெய்ன்மெண்ட் லைஃப், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிட்டு எனக்கு என் பிள்ளைக்கு, பொண்ணுக்கு, பேரன் பேத்திக்கு எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ நம்ம போகிற போக்கில் சர்வீஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான பேர் நினச்சிட்டு இருக்கிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது. இது வெறும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அதை தாண்டி யாங்காங்க நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க, இங்கே ஆரம்பித்து நம்ம சக்திக்கு உட்பட்டு நம்ம இருக்கிற இடத்துலேருந்து என்ன உதவி பண்ண முடியுதோ அந்த உதவியை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு வச்சு சேர்த்து வச்சு பல தலைமுறைகளுக்கு அசட்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பல தலைமுறைகளுக்கான சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உடல்நலனும் மனநலனும் இருக்குமா அப்படின்றது தெரியாது.
இந்த மாதிரியான விஷயங்கள் தோன்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி சமூகத்தில் தொடர்ச்சியாக நான் 94 டிப்ளமா முடிச்சுட்டு சென்னை வந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணி 96 ஒரு சின்ன நிறுவனத்தை தொடங்கணும். நாங்கள் வந்து யூபிஎஸ், சோலார், சிசிடிவி கேமராஸ் இந்த பிஸ்னஸ் கொஞ்சமாக இருந்தோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2001 சென்னையினுடைய பல்வேறு குடிசை பகுதிகளில் பணியாற்றுகிற வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த பகுதியில் மக்கள் படுற கஷ்டம் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கிராமப்புறங்களில் படிப்பு இல்லாதனால எவ்வளோ பெரிய சஃபரிங் மக்கள் சந்திக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோட படிப்பை கைவிட்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்களை சவால்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி பார்த்த சில நிகழ்வுகள், நாங்கள் சந்தித்த சில நபர்கள்லாம் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக் கொடுத்தது. ரொம்ப குறிப்பாக நான் ஒர்க் பண்ணும்போது 2 ஆண்டு காலங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது 2 ஆண்டு காலங்களில் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது நான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அப்போ பயணிக்கும் போது எந்த ஊருக்கு போகிறனோ அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே டெய்லி படுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் சர்வீஸ் போக வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா தங்கறதுக்கான வசதியோ பணமோ கிடையாது அன்னைக்கு. அப்போ காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் பிச்சை எடுக்கிற தொழிலாக கொண்டவர்களும் இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் தான் லெஃப்ட்லையும் ரைட்லையும் படுத்திருப்பாங்க. அவங்க படுற கஷ்டம், வாழ்க்கை ஏன் இந்த நிலைமைகள்லாம் வருது, அப்போ படிப்பு இல்லாதனோட விளைவு சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை தன்னிறைவு அடைய வச்சு தானா சுயமா யாருடைய டிபெண்டன்ஸும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பணும். இப்போ 2001 2010 ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக பள்ளிகளில், அரசு பள்ளிகளில், கல்லூரிகளில் வேல்யூ எஜுகேஷன், மோட்டிவேஷன், கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2010 ஒரு 600 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்போம், அரசு கல்லூரிகளில், பள்ளிகளில். இப்போ 2010 அப்புறம் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சிகள், வேல்யூ எஜுகேஷன் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஏரியா எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு செய்தியை படித்தோம். இப்போ தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 2.25 லட்சம் பேர் கிட்டத்தட்ட +2 ட்ராப் அவுட் ஆகிறாங்க. அதுலேயும் 1 லட்சம் பேருக்கு மேலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்தும் பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை படித்தோம். அப்போ எந்த சென்னையில், தமிழ்நாட்டில் எந்த சென்னையில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு வெளியில் வந்தால் 2000 பில் கட்டுறோம். ஒரு மாலில் போயிட்டு பசங்களை விளையாட விட்டால் ஒரு கார்டு தைக்கிறோம், 2000 கார்டு தைச்சா அரை மணி நேரம் விளையாடுறாங்க. அந்த அரை மணி நேரத்துலேயும் இந்த பசங்க திருப்தி ஆகிறதில்ல. ஆனால் 500 ரூபா பணம் இல்லை, 450 ரூபா பணம் இல்லை, அப்ளிகேஷன் வாங்க முடியல, 100கணக்கான பேர் ஆனந்தம் அமைப்பினருக்கு பசங்களை தெரியும். அப்போ பணம் இல்லைங்கிறது ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட மாவட்டங்களை தேர்வு செய்து இந்த மாவட்டங்கள்லேருந்து அரசு பள்ளிகளில் தொடர்பு கொண்டு ஒரு ஆண்டும் கிட்டத்தட்ட 500 அரசு பள்ளிகளை தொடர்பு கொள்கிறோம். அந்த 500 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் ஒரு ஸ்கூல்லேருந்தும் அந்த ஸ்கூலில் +2 நல்ல மார்க் எடுத்து மேலே படிக்க முடியாதவங்களை ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி வர விண்ணப்பங்களை பல்வேறு அடிப்படைகளில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறோம். எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறது மஸ்ட். அதை தாண்டி அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் இன்கம் இருக்கிறது, தினக்கூலியாக இருக்கிறது, அப்பாவோட உடல்நிலை, ஸ்டூடெண்ட்டோட மதிப்பெண், முதல் பட்டதாரியாக இருக்காரா, இப்படி பல்வேறு அடிப்படையில் அந்த அப்ளிகேஷன்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம். ஷார்ட்லிஸ்டட் அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு சென்னையிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 டீம் டைரெக்டாக எங்கள் ஆனந்தமோட வாலண்டியர்ஸ் டைரெக்டாக டோர் ஸ்டெப்பில் வெரிஃபிகேஷன் போகிறோம். ஃபஸ்ட்டு வில்லேஜில் என்கொயரி பண்ணுவோம், அவங்க வீடை போய் பார்ப்போம். வீட்டில் பார்த்து கிடைக்கிற ஒரு சில இன்புட் வச்சு திரும்ப வில்லேஜில் என்கொயரி பண்ணி மல்டி ரவுண்டில் செக் பண்ணுறோம். எந்த விதத்துலையாவது வேறு யாராவது அவங்களா படிச்சுக்க வாய்ப்பு இருக்கா, நெருங்கின உறவினர்களோ ஊர்லேயே வேறு யாரும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ ஆனந்தமோ இல்லை வேறு யாரோ சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க படிக்க மாட்டாங்க, ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம்னா அப்படி வருஷம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பில் ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறோம். கண்டிப்பாக சார், ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, அதை வச்சு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது நம்ம ஒருத்தருக்கு ஓகே உனக்கு இல்லைப்பா நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதோட அந்த வேலை முடிஞ்சிருதா? ஒரு உயர்கல்வின்னு வரும்போது ஒரு 4 ஆண்டுகள் அந்த மாதிரி அவங்க படிக்கிறாங்க, அது 4 ஆண்டுகளும் அதே தீவிரத்தோடு அந்த மாணவர்கள் படிக்கிறாங்களா? ஏன்னா காலேஜ் டேஸில் வந்து நிறைய லெஃப்ட் அவுட்ஸ் இருக்கிறத பார்க்குறோம், டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கே ஃபுல்ஃபில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருந்தாங்க மாணவர்கள்? இப்போ நீங்கள் கிராமப்புற மாணவர்கள்ட்ட நீங்கள் சிட்டியில் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்புட்டே ரொம்ப லிமிட்டட், சின்ன இன்புட்டு. அப்போ நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டில் ஆனந்த மூலியமாக படிக்கிற மாணவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் அப்பா அம்மாவோ இல்லை அப்பா மட்டுமோ இல்லாதவங்களா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 86% மாணவர்கள் குடிசை வீட்டிலேயோ இல்லை கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டிலேயோ இருக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய குடும்பங்கள்லேருந்து வர மாணவர்கள்ட்ட நம்ம பெரிய எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி மாணவர்கள்ட்ட உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி மட்டும் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது இருந்ததுன்னா அவங்கள கூட்டு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான நான் சொன்ன மாதிரி 100% ஸ்காலர்ஷிப் படிப்பு ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்குமான ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டேக்கன் கேர். அது கூடவே அந்த ஸ்காலர்ஷிப் கூட சேர்த்து வேல்யூ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணி தொடர்ச்சியாக கூட ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கடந்து வந்திருக்கிற கல்வி முறை அப்படிங்கிறது இன்றைக்கி சமீபத்திய கடைசி 20 ஆண்டு காலங்களில் மனப்பாடம் செய்து வாந்தி எடுக்கிற ஒரு கல்வி முறையாக வைரமுத்து சிற்பியை ஒன்று சேர்க்கிறேன் நூலில் சொல்லியிருப்பாங்க. வாழ்வின் 3/4 பங்கை கல்விக்கூடங்களிலே செலவிட்ட பிறகும் வாழ சொல்லிக் கொடுக்காத, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காத கல்வி முறை இருந்தால் என்ன, ஒழிந்தால் என்னன்னு. அப்போ இன்னைக்கு படித்து முடிச்சு MCOM முடிச்சுட்டு வெளியில் வர பொண்ணுக்கு பேங்க்கில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல.
ஒரு பையனை கூப்பிட்டு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உலகத்தினுடைய நீர்ப்பரப்பு எவ்வளோன்னு தெரியும், ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு தெரியாது. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது 600 பிஸ்னஸ் பீப்புள் உட்காந்த கான்ஃபரன்ஸு. 600 பேர்கிட்ட உட்காந்துருக்கும்போது கேட்டேன், உங்களில் எத்தனை பேருக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஃபஸ்ட் எய்ட் பண்ண தெரியும்? 600 பேரில் 12 பேர் கை தூக்குறாங்க. அப்போ ஒபாமாவோட அப்பா பேர் தெரியுது, ஆனால் தன்னுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஃபஸ்ட் எய்ட் பண்ண தெரியல. அடிப்படையில் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் என்ன, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா, எமோஷன் இன்டெலிஜென்ஸ்னா, இந்த விஷயங்கள் தெரியாமல் வெறும் ஒரு 85% 90% மார்க் எடுத்து வெறும் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனந்தமனுடைய நோக்கம் இன்ஜினியரை டாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் அனுப்புறதில்லை. இன்றைக்கி வாழ்வின் சவால்களை தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டு ஒரு க்ஷணமும் ஆனந்தமான மனநிலையில் வாழக்கூடிய அடுத்த தலைமுறை. இன்றைக்கி லைஃப்பில் வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைன்றது 10% தான். அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் 90%. அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தன்னம்பிக்கையோடு நின்று எதிர்கொண்டு அது மூலியமாக ஒரு ஆனந்தமான நிறைவான மனநிலை வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான தொடர்ச்சியான பயிற்சிகள் இந்த மாணவர்கள் கொடுக்கறதுனால அது கூடவே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான மென்டார் அசைன் பண்ணியிருக்கோம். அந்த மென்டார் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெயின்டு மென்டார்ஸ், வாலண்டியர்ஸ், வேற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க ஆனந்தமில் வாலண்டியராக இருப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸ் இவங்க கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க சொந்த அக்காவோ அண்ணாவோ இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்வாங்களோ அந்த விஷயத்தை அந்த வாலண்டியர் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட 10 நாளைக்கு பேசுறது. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹைலி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு குடிசை பகுதியிலேருந்து கூட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறோம், எம்எம்சியில் படிக்க வைக்கிறோம், கேஎம்சியில் படிக்க வைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி டாப் காலேஜஸில் படிக்கும்போது சிட்டியோட பிரைட் ஸ்டூடெண்ட், பணக்கார குழந்தைகள் படிக்கிற இந்த இடத்துல இந்த குழந்தைங்க வரும்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க சரியான முறையில் வழிநடத்தி போகிறதுக்கான ஒரு அண்ணனா அக்காவாக இருந்து இந்த மென்டார் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணி அவங்கள மோல்டு பண்ணி கைட் பண்ணி மென்டார்ஸ் சரியான வாழ்க்கை பாதையில் அவங்க லட்சியத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த 4 வருஷமும் தொடர்ந்து அவங்க கூட பயணிப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இன்னொன்று வேல்யூ ஆடட் எஜுகேஷன் பற்றி சொன்னீங்க. இப்போது பொதுவாகவே இன்றைக்கி சமூகத்தில் அந்த முறையான ஒரு கல்வி அவசியமாக இருக்குது, புரிதல் அவசியமாக இருக்குது. எல்லாரும் படித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க அப்படின்னாலும் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ தெரியாமல் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி டீமாக போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில கேஸ் ஸ்டடிஸ் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் மாணவர்களை பார்த்தீங்க, அவங்க எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க, அவங்களை எப்படி நீங்கள் திருப்பியும் மீட்டு கொண்டு வர முடிஞ்சிச்சு? இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணவர்களுமே பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கிய மாணவர்கள்ன்றனால இப்போ நாங்கள் பிரபு அப்படின்ற ஒரு பையன் எடுத்தோம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த பையன். அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், 1166 மார்க் அந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து. அந்த பையனுக்கு கவுன்சிலிங்க்கு வரத்துக்கு சென்னை வர முடியுமான்னு தெரியல, பணம் இல்லை. அப்பா அம்மா இல்லை, தாய்மாமா வளர்க்குறாங்க. தாய்மாமா ஒரு வெல்டிங் கடையில் வேலை பார்க்குறாங்க. அந்த பையன் சென்னைக்கு எப்பப்பா கவுன்சிலிங் வரேன்னா, சார் 5000 ரூபா கவுன்சிலிங் செலவாகும், 1000 ரூபா பஸ்ஸுக்கு வரும், 6000 ரூபா வரணும் சார், மாமா பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, இருந்ததுன்னா வருவேன் சார், இல்லைன்னா நான் வேறு ஏதாவது லோக்கலாக பிஏ படிச்சுக்கிறேன் சார் அப்படிங்கிற மனநிலை அந்த பையன் இருக்காங்க. வெரிஃபிகேஷன் போகும்போது அவங்க அணுகிறோம், அந்த பையனை அணுகிறோம், அவங்க மாமாட்ட பேசுகிறோம், பேசி முடிச்சுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டோம். 1 வருஷம் கழிச்சு அவங்க மாமா ஒரு விழாவில், பயிற்சி விழாவில் கலந்துக்கும் போது அவங்க மாமா ஷேர் பண்ணுறாங்க, தாய் மாமா எல்லாரும் ஊரில் கேட்டாங்க, உன் தங்கச்சி பையன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், எப்படி படிக்க வைப்பேன்னு. நான் என் கிட்னியை விலை பேசிட்டேன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு. என்னோட 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்னோட கிட்னி விலை பேசி படிக்க தயாராக இருந்தேன். இன்றைக்கி நான் என் தங்கச்சி பையன் படிக்கிறான்றது மட்டும் முக்கியம் இல்லை, நான் இன்றைக்கி நல்லா இருக்கனாலும் ஆனந்தம் காரணம் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதுமாரி பல குழந்தைகளை பார்க்குறோம், பல பேரண்ட்ஸை பார்க்குறோம். குணாநிதினு ஒரு பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு நோய் இருக்குது, நிலத்தை விற்றா 3.5 லட்சம் ரூபாய்க்கு அம்மாவோட நோயை சரி பண்ணலாம், இல்லை +2 முடிச்சுட்டு இந்த பையனை படிக்கலான்ற நிலைமையில் அந்த நிலையில் ஆனந்தம் உள்ளே போகிறோம். அந்த பையனை எடுக்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், அந்த நிலத்தை விற்று அம்மாவை சரி பண்ணுறாங்க, அந்த பையனும் இன்றைக்கி படிக்கிறான், அவங்க அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்காங்க. இன்றைக்கி ஷரத்னு ஒரு பையன் எடுத்திருக்கோம். 4வது படிக்கும்போது அப்பா அம்மா 2 பேரும் கொண்டு தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டு போயிடுறாங்க. இந்த பையன் இப்போ MBBS வந்துட்டான். இது வரைக்கும் அந்த பையன் அவங்க அப்பா அம்மா பார்க்கல. 4th படித்ததுக்கப்புறம் இந்த பையன் இப்போ 10th 492, +2 1152, 2 முடிச்சு MBBS கிடச்சிச்சு. ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க, ஆனால் செகண்ட் இயர் ஃபீஸ் கட்ட முடியல, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஃபஸ்ட் இயர் 10th மார்க் +2 மார்க்லாம் தாண்டி 4 செமஸ்டர்லையும் காலேஜ் டாப்பர், MBBS படிக்கிற பையன், அப்பா அம்மா இல்லாத பையன். அந்த பையனுக்கு யாரோ வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா ஹாஸ்டலுக்கு செலவாகும், யாரோ நண்பர் வீட்டில் தங்கியிருக்கான். அந்த பையன் மதிய சாப்பாடு எப்படி சாப்பிட்றான்னா, எல்லாரும் கொடுக்குற சாப்பாடு ஆளு பையன் ஷேர் பண்ணி சாப்பிட்றான். ஏன்னா 50 ரூபா சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க வழியில் இருந்த நிலைமையில். அப்போ ஆனந்தம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பையன் எடுக்கிறோம். இப்போ இவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட், ஒரு MBBSல காலேஜ் டாப்பராக இருக்கக்கூடிய பையன், அப்பா அம்மா இல்லாமல் ஒரு அனாதை இல்லத்திலிருந்து படித்த ஒரு பையனால் இவ்வளோ பிரைட்டாக வர முடியுதுன்னா பணங்கிற ஒரு காரணம் தடையாக இருக்கக்கூடாது. இப்படி நான் ஆனந்தம் மூலியமாக படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கு பின்னாடியும் இது மாதிரியான ஸ்டோரி இருக்கும். ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எடுத்தோம். 9th படிக்கும்போது அப்பா காண போயிட்டாங்க. +2 படிக்கும்போது அம்மா மனநல பாதிக்கப்பட்டு காண போயிட்டாங்க. அந்த பொண்ணோட தம்பி சித்தி வீட்டில் போய் அடைக்கலம் வராங்க. அவங்க சித்தி வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட முடியல. அந்த பொண்ணு BSc ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு 3 வருஷம் முடிச்சுட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கில் இந்தியா ப்ராஜெக்ட்டில் டியூட்டராக ஒர்க் பண்ணுறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சுட்டு வெளியில் வந்து 2 பேர் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேர் அசென்ச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு IBMல ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேர் TVS. இன்னைக்கு டாப் கம்பெனிஸில் ஃபஸ்ட் பேட்ச் வெளியில் வந்து ஆனந்தம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முழுமையான ஒரு கல்வி முறை ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அவங்களோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு முழுமையான நிலையில் நம்ம பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்த வரைக்குமே இந்த சமூகத்தில் வந்து கல்வி அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான ஒரு கல்வி இன்னைக்கு இருக்கிற நிலையில் எல்லாருக்கும் தேவையாக இருக்குன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி இருக்கிற நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற கல்வி திட்டம் வந்து தொழிலுக்கு வாழ்க்கைக்கு ரெண்டுக்குமே தயார் பண்ணாத ஒரு கல்வி திட்டமாக இருக்கிறதுனால அடிப்படையில் எஜுகேஷன் சிஸ்டமை மொத்தமாக மாற்றினா மட்டும்தான் இவங்களை தொழிலுக்கும் வாழ்க்கைக்குமான தயார்படுத்துகிற கல்வி முறையாக இருக்க முடியும். தொழிலுக்கு தயார் பண்ணுறது கூட நீ வெளியில் போய் ஒரு நிறுவனங்களில் போய் கற்றுக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் வாழ்க்கை கல்வி நான் சொல்கிறது அடிப்படையில் ஒரு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் என்ன, எது உண்மையான அன்பு, பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன, இன்றைக்கி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன, சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டிய அவசியம் என்ன, இது மாதிரியான பல விஷயங்களே இன்றைக்கி சிலபஸ் இல்லாதனால இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மாரல் சயின்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் இருந்தது, ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து மாரல் சயின்ஸ்னு சப்ஜெக்டில் ஸ்டோரியெல்லாம் சொல்கிறத தாண்டி ஒரு டீச்சரும் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காமிச்சாங்க. இன்றைக்கி சிலபஸ்லேயும் அந்த விஷயங்கள் இல்லை, பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு இது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நேரமும் இல்லை. அப்போ இது ரெண்டையும் தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுற விஷயங்கள்லாம் நிறைய தவறான விஷயங்கள் கொடுக்கப்படுது, ஆனால் அவுட்புட் பெட்டராக எதிர்பார்க்குறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து. அப்போ இன்றைக்கி இருக்கிற கல்வி திட்டமில் இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளை சவால்களை தன்னம்பிக்கையை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்கிற மாணவர்களாக, சமூக அக்கறை உள்ளவர்களாக, அவங்க வாழ்க்கையை அவங்க ஆனந்தமாக வாழக்கூடிய மாணவர்களாக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதுக்கு அடிப்படையில் ஆரம்ப கல்வியிலேருந்தே தொடக்க கல்வியிலேருந்தே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றி அவங்களுக்கு தேவையான எதெல்லாம் அவங்களுக்கான ஸ்கில் டெவலப் பண்ண முடியும். ஒரு BE முடிச்சுட்டு வெளியில் வர பையனுக்கு, BE எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு வெளியில் வர பையனுக்கு வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு சொல்ல தெரியல, 95% மார்க் வச்சிருக்காங்க. சரி, இது தொழில் ரீதியான விஷயம், சப்ஜெக்ட் ரீதியான விஷயம். வாழ்க்கைக்குள்ளார போனானாக்கா வாழ்க்கைக்கான அடிப்படை விஷயங்களை கூட பல சமயங்களில் மிஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அதனால் கல்வி திட்டத்தினுடைய மாற்றமும் வாழ்க்கை கல்வியும் தான். பழைய காலத்தில் இப்படி குருகுல கல்வி முறைன்னு சொன்னாங்களோ அதோடைய சாராம்சம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை தன்னம்பிக்கை எதிர்கொள்றதுக்கான பயிற்சிகள் எப்போ இந்த சிலபஸில் ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு தன்னிறைவான எஜுகேஷன் சிஸ்டமாக அது இருக்க முடியும். அப்படி ஒரு மாற்றம் நிச்சயமாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இந்த மோட்டிவேஷன் இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு படிக்கும்போதே சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஒரு டீமாக செயல்படுறோம், வாலண்டியர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. பொதுவாக இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்க, ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க, ஒரு எம்ப்ளாயி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜு தேவைப்படுது. நல்ல மார்க் இருந்தாலும் சரியான ஒரு நிறுவனங்களில் போய் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அதே மாதிரி நிறைய நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கேண்டிடேட் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்கோம். இது எதனால் ஏற்படுது, எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது? இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குதோ அதை வெளியில் படிச்சுட்டு வெளியில் வரவங்கள்ட்ட இல்லை. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சரியாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லைன்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான வேகன்சிஸ். இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் நிறுவனம் தொடங்கி இன்னைக்கு தெருமுனையில் இருக்கிற டீ கடை புட்டி கடை வரைக்கும் எல்லா நிறுவனங்களையும் ஆட்கள் தேவைப்படுது. ஆனால் இவங்க என்ன குவாலிட்டியோட ஆட்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஆட்களில் தயார் பண்ணுற அளவுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்கில்டு மேன் பவர் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். எல்லா நிறுவனங்களையும் குவாலிட்டியான மேன் பவருக்கான வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முக்கியமான டூலாக எது இருக்க முடியும்னா, படித்து எப்படி காலேஜஸ் படிக்கும்போது அவங்க துறை சார்ந்த இண்டஸ்ட்ரி கூட அசோசியேட் பண்ணி அந்த நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சிலபஸை மாற்றுறதும், நிறுவனங்கள் கூட சேர்ந்து கல்லூரிகள் இயங்குறது தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். எந்த நிறுவனம் எந்த கல்லூரியும் அவங்கவுங்க சார்ந்த துறையில், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த தனியார் நிறுவனங்கள் கூட இணைந்து செயல்பட்டு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிலபஸை மாற்றுறதும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணி வெளியில் அனுப்புறது தான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதர்வைஸ் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண ஒரு பழைய சிலபஸ் வச்சுட்டு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்ச ஒரு ப்ரொஃபஸர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து எவ்ரி இயர் மாறிட்டே இருக்கு. வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது எப்படி ஃபோனை யூஸ் பண்ணணும்னு பயிற்சி கொடுத்தோம், 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ வருஷம் நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு அவங்க மாணவர்களுக்கான எதிர்பார்ப்புகளும் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்களும் ஆண்டுதோறும் மாறிட்டே இருக்கு, கால சூழ்நிலைக்கு மாறிட்டே இருக்கு. அப்ப அதற்கு ஏத்த மாதிரியான கல்வி திட்டங்கள்ல மாற்றம் வந்திருக்கான வரல. அப்ப இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் எஜுகேஷன் என்ன துறை எதிர்பார்க்கறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது தான் இதுக்கான தீர்வா இருக்க முடியும். இப்போ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில முழுமையா நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாத ஒரு சூழல் இருக்கு.
பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க, இதை படிக்க வைக்கணும்னு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு இதில் இருக்கலாம், இல்லை டைரக்ஷனே தெரியாமல் இருக்கணும். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதை கேட்டும் படிக்கணும்னு வரலாம் இல்லைங்களா? ஸோ அவங்கள எப்படி அதை டியூன் பண்ணி அவங்களுக்கான தேவையை புரிஞ்சு நம்ம கல்வி கொடுக்க முடியும்? ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி. இன்றைக்கி தொடர்ச்சியாக ஹையர் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஆண்டுதோறும் சந்திக்கிறோம். இப்போ கோர்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. எப்படி கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். சமீபத்தில் நம்ம எந்த அடிப்படையில் +2 முடிச்சுட்டு மாணவர்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, 4 முன்னுரிமை அடிப்படையில் எடுத்தோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு எங்கள் மாமா பையன், எங்கள் அக்கா பையன், ஏத்தோட்டில் இருந்த பையன், அண்ணன் யாரோ ஒருத்தர் பிஇ படித்தாங்க, நானும் பிஇ படிக்கிறேன். 2வது பேரண்ட்ஸோட பியர் ப்ரெஷர் ஆன் இன்ஜினியரும் மெடிக்கலும் மட்டும்தான் படிப்பு. மெடிக்கல் கிடைக்கலன்னா இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கணும், அது ஒரு டாப் 10 காலேஜில் படிக்கணும். 3வது சொல்கிறதுக்காக மன்னிக்கணும், +2 டீச்சர்ஸோட தப்பான கைடன்ஸ். இன்றைக்கி பெரும்பான்மையாக சென்னையை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து லிமிட்டட் இன்புட் தான் இருக்குது. தப்பான கைடன்ஸ் கூட சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கிடைக்கிற இன்புட்டை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சில இன்புட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 கோர்ஸ் பேர் தெரியுது, இந்த 10 கோர்ஸ் பேரும் ஒரு 10 காலேஜ் பேரையும் சொல்லி இங்கே படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை தாண்டி 100கணக்கான ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் இருக்குது. 4வது ஒரு அலாமிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. 1வதுலேருந்து என் கூட படித்த என் ஃப்ரெண்டு படிக்கிறான், அந்த காலேஜ் நானும் படிக்கிறேன். 6லேருந்து என் கூட படித்த பொண்ணு படிக்கிறான், நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கோர்ஸ், ஏன்னா விரும்புகிறேன் படிக்கிறவங்க எண்ணிக்கை 2% கம்மியாக தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 பேராமீட்டரில் அடங்குறாங்க. வெறும் 2% மாணவர்கள் மட்டும்தான் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு பிடிக்கிறாங்க. எப்போதுமே மாணவர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக மனசில் வச்சுக்கணும். பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எந்த விஷயத்தை மாணவர்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்குள்ளார எது தனித்திறமை இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குள்ளாரையும் கடவுள் ஒரு தனித்திறமை வச்சு தான் படைச்சிருக்காரு. தனித்திறமைகள் இல்லாத, யூனிக்னஸ் இல்லாத மனிதரே உலகத்தில் கிடையாது. அப்போ ஒரு மனுஷத்துக்குள்ளாரையும் இருக்கிற தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்க சார்ந்த துறையில் அவங்கள படிக்க வச்சோன்னா அவங்க லைஃப்பில் ஷைன் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஒரு பையனுக்கு கிரிக்கெட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா, கிரிக்கெட் நல்லா பிடிக்கிற ஒரு பையனை ஸ்கூலில் ஹாக்கி போய் விளையாடினா பையனில் ஹாக்கி ஜெயிக்க முடியாது, கிரிக்கெட் விளையாண்டா தான் ஜெயிக்க முடியும். அப்போ படிப்புலையும் அப்படி தான். படிப்பில் ஒரு பையனுக்கு டிராயிங் சூப்பராக வரும்னா, டிராயிங் சூப்பராக வர பையனை கொண்டு நீ பிஇ மெக்கானிக்கல் படிக்க வைக்கல, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கல அர்த்தம் இல்லை. அப்போ அந்த பையனுக்கு அனிமேஷன் ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கலாம். அப்போ அவங்க ஃபியூச்சரில் டிராயிங் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி அது மூலியமாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு குழந்தையை பார்க்கும்போதே தெரியும், அந்த குழந்தை வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டட் மெக்கானிக்கல் ரிலேட்டான விஷயங்களை விளையாண்டுட்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு ஆட்டோமொபைல் ஒரு ஆர்வம் இருக்குது, மெக்கானிக்கல் ஆர்வம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ எந்த துறையில் ஆர்வம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த துறையில் பயணிக்க வைக்கலாம். இன்னைக்கு 450 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு சிற்பக்கலைக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு சிற்பக்கலையில் ஆர்வம் உள்ள இளைஞர் வந்து சமீபத்தில் பார்த்தேன், மாதம் 4 லட்சம் ரூபா வெறும் சிற்பக்கலையில் சம்பாதிக்கிற ஒரு இளைஞரை, 34 வயசு இளைஞரை சமீபத்தில் பார்த்தேன். அப்போ ஒருத்தருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளியில் கொண்டு வந்து அந்த திறமையை கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் வந்து நீ இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ப்ரெஷரைஸ் பண்ணாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ, எந்த விஷயத்தில் அவங்க பயணிக்க முடியுமோ அதில் கோர்ஸாக அவங்கள படிக்க வச்சு வெளியில் கொண்டு வரலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாக்கா பில்கேட்ஸை பற்றி சொல்கிறோம். பில்கேட்ஸ் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் வருது. அந்த கம்ப்யூட்டர்னு ஒரு தெரியல, ஏதோ ஒரு பாக்ஸ் வந்துருக்குது, என்னன்னு கேட்குறாரு, கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க, இதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அந்த கம்ப்யூட்டர் மேலே தீராத ஆர்வம், தொட்டு பார்த்து கிளாஸ் ரூமில் கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் வச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டாங்க, இதான் கம்ப்யூட்டர்ன்றாரு. ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அதில் உள்ள ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணி பார்க்குறாரு, சரியாக வரல, ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறாரு எப்படி ஒர்க் பண்ணுன்னு, டீச்சருக்கு பெல் சொல்ல தெரியல. இதுக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வந்துச்சு, இதை நம்ம ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த தொடக்கம் தான் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்னு இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறி இருக்கு. 11 வயசுல சச்சின் டெண்டுல்கர் போய் பேட் பிடிக்கிறார். 11 வயசுல தனக்குள்ளார கிரிக்கெட்டுக்கு ஆர்வம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சதும் அந்த பேரண்ட்ஸ் அதுக்காக ஒத்துழைச்சோட விளைவு தான் இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய நம்பர் 1 பேட்ஸ்மேனா சச்சின் டெண்டுல்கர்ல வர முடியுது. இன்னைக்கு நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கரை பார்க்குறோம். அவங்க படிச்சது பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், ஒர்க் பண்றது ஒரு தனியார் வங்கியோட வைஸ் பிரசிடென்ட். ஆனா தனக்குள்ளார சின்ன வயசுலேயே ஒரு பேச்சு திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்த விளைவு இன்னைக்கு வந்து படிச்சதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பிரபல பட்டிமன்ற பேச்சாளராக தெரியுறாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு மனுஷங்குள்ளாரையும் இது மாதிரி தனித்திறமைகள் இருக்கு. பேரண்ட்ஸ் அந்த திறமைகளை கண்டுபிடிச்சு அதை படிக்க வச்சோம்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய தவறுகள்னால நிறைய ஃபெயிலியர்ஸ், தோல்விகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பொதுவாகவே இன்னைக்கு வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் தேவைகள் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர் செய்ய முடியாது, நம்மளே தான் நம்மளுக்கு நாம் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஸோ இங்கே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு போக்கு இருக்குன்றதை பார்க்குறீங்க, இல்லை இந்த ஆட்டிடியூடில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரணும் நினைக்கிறீங்க? இப்போ கடைசியாக இந்த தலைமுறை, இப்போ இருக்கிற இளையர் தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப 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 பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்க. இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சமூகன்றது வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, இப்போ வந்து இந்த சமூகம் எனக்கு கொடுத்துருக்கு. நான் நீ சாப்பிட்ற அரிசி வந்து எங்கேயோ ஒரு விவசாயி உடைக்கலாம், யாரோ ஒருத்தர் ஏழு விடுறாங்க. நான் போட்டிருக்க சட்டை வந்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் நெசவு நெய்கிறாங்க. அப்போ ஒரு தொழிலாளியும் யாரோ ஒருத்தருடைய உழைப்பும் ரத்தமும் எனக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்கு. இந்த சமூகத்துக்கு ஏதோ திருப்பி செய்யணுங்கிற ஆர்வம், அதுவும் சமீபத்திய கடைசி ஒரு 7-8 ஆண்டுகளில்
இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்ட்டு ரொம்பவே பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் வருத்தப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சேனலைஸ் பண்ணப்படாமல் இருக்குது. இன்னைக்கு சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் தொடங்கி நம்ம பார்க்குற பல விஷயங்களில் ஒன்று சேரக்கூடிய இளைஞர் சக்தி வந்து சேனலைஸ் பண்ண முடியாமல் அசால்ட்டடாக அங்கங்கே ஒர்க் பண்ணுற காரணத்தினால இது பண்ண முடியறதில்ல. இன்னைக்கு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தின் போது இன்னைக்கு மத்திய மீட்பு படையிலேருந்து வந்திருந்த உயர் அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கெல்லாம் இதே மாதிரி ஃப்ளட்டு டிசாஸ்டர் வருதோ போகிறோம், ஆனால் சென்னையில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களோட உதவுகிற இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாக பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னார். அதில் உதவுகிற எண்ணிக்கை இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்குது இளைஞர்கள்ட்ட. அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை சேனலைஸ் பண்ணால் இன்னைக்கு வந்து இன்னொரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி இதை ஆப்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக சரி, நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எண்ணங்கள் எல்லாருக்குமே சரியாக தான் இருக்குது, அதை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு தான் ஆள்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலராக சமூகத்தில் தேவைகள்னு பார்த்தா நிறைய இருந்தாலும் கல்வி மூலமாக தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற மாணவர்களோட கல்வி தேவையை முழுமையாக பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதை ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் மாணவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்குது, எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பண்ண முடியாம இதை விட்டு விலகி போற ஒரு சூழல்ல மாணவர்கள் எவ்வளவு தூரம் இருந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருக்கீங்க. தேவைன்னு வரும்போது நம்ம ஆட்டிடியூட் லைஃப் சயின்ஸ் எவ்வளவு முக்கியம், லைஃப் வேல்யூ ஆடட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி. அது இருந்தாலே மற்ற விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்கலாம்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. இதுக்காக கூட இருந்து பணியாற்ற குழுவினர் அத்தனை பேருக்கும் பங்கு பெற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற மாதம் பிப்ரவரியில் தொடக்கத்தில் தமிழ் அறிஞர் மணவை முஸ்தபா அவர்களை நாம் இழந்தோம். அறிவியல் தமிழுக்கு அவர் செய்திருக்கிற தொண்டு மிக பெரியது. இன்றைக்கு எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அறிவியலை விட்டு விலகி நிற்க முடியாது என்கிற நிலை உலக அளவிலேயே ஏற்பட்டிருக்கிறது. தமிழுக்கு மிக தொன்மையான இலக்கண இலக்கியங்கள் உண்டு. அது ஒரு செழுமையான மொழி, செம்மொழி என்பதை எல்லோரும் அறிவோம். உலக நாடுகளும் கூட இன்றைக்கு தமிழின் தரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளினுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழ் இன்று இடம்பெற்றிருக்கிறது. இங்கிலாந்திலே இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தமிழை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு பாடமாகவே அது இருக்கிறது. அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவுக்கு அருகில் சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்திலே தமிழில் ஆய்வு செய்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உலகெங்கும் தமிழ் பரவி இருக்கிறது என்றாலும் அதனுடைய இன்னொரு பெருமையாக அறிவியல் சார்ந்த செய்திகள் அமைந்திருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் அறிவியல் செய்திகள் இருந்திருக்கின்றன என்பது ஒரு பெரு வியப்பான ஒன்றுதான். அந்த செய்திகளையெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் காலந்தோறும் புதிதாக வந்து கொண்டிருக்கிற கலை சொற்களுக்கு உரிய தமிழ் சொற்களை கண்டு அறிந்து அதற்கான அகராதியை வெளியிட்ட பெருமை மணவை முஸ்தபா அவர்களுக்குத்தான் உண்டு. 1935ஆம் ஆண்டு மணப்பாறைக்கு அருகில் இருக்கிற ஒரு சிற்றூரில் பிறந்தவர் அவர். அதனாலே தான் அந்த மணப்பாறை என்பதை ஒட்டி மணவை முஸ்தபா என்று அவர் இன்று வரையிலே அறியப்படுகிறார். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தாலும் அவரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று அழைப்பது போல பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார் என்பதால் அவரை பட்டுக்கோட்டை அழகிரி என்று ஒருவரை பெரியவரை அழைத்ததைப் போல இவரையும் மணப்பாறைக்கு அருகில் இருக்கிற கிராமம் ஆனாலும் அடையாளம் தெரிவதற்காக மணவை முஸ்தபா என்று அவர் அழைக்கப்பட்டார். அவருடைய பெரும் பணியே இந்த கலைச்சொல் அகராதிகளை தொகுத்ததுதான். தமிழுக்கு பல்வேறு விதமான கலை சொற்களை அவர் கொண்டு வந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையை விட இன்றைக்கு மிக கூடுதலாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதிலும் கணிப்பொறி வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் புதிதாக பல பெயர்கள் நமக்கு அறிமுகமாகின்றன. அந்த பெயர்களுக்கெல்லாம் தமிழில் சொல் தேவைப்படுகிறது. முன்பெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் புதியதாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து சேரும். வானொலி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் தொலைக்காட்சி வருகிறது.
அந்த தொலைக்காட்சி என்பது டெலிவிஷன் என்கிற பெயரிலே அறிமுகமாகி பிறகு அது தொலைக்காட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி தொலைபேசி, தொலைவரி என்றெல்லாம் ஒவ்வொரு சொல்லுக்கு நாம் தமிழ் சொற்களை, உரிய சொற்களை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்து அன்றாடம் குவிந்து கொண்டிருக்கிற சொற்களுக்கு உரிய கலை சொற்களை கண்டறிவது மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. அந்த பணியை தொடக்கி வைத்த பெருமை மனவை முஸ்தபா அவர்களுக்கு உண்டு. அவருடைய திறனை கண்டறிந்துதான் சோவியத்திலிருந்து வெளிவருகிற யுனெஸ்கோ கூரியர், அது உலகத்தின் பல்வேறு மொழிகளில் வெளிவருகிற இதழ், பலர் அதனை பார்த்திருக்கக்கூடும். ஒரு மிகப்பெரிய வடிவில் வருகிற வடவழப்பான தாள்களில் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி வெளிவருகிற அந்த யுனெஸ்கோ கூரியரை படிப்பது என்பதே ஒரு தரத்துக்கான அடையாளம் என்று கருதப்படும். ஆனால் அந்த யுனெஸ்கோ கூரியர் அந்த இதழுக்கு 1-2 ஆண்டுகள் இல்லை, 35 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர் மனவை முஸ்தபா அவர்கள். எனவே உலகம் போற்றிய அறிஞர் என்று நாம் அவரை சொல்லலாம். தமிழ்நாட்டிலும் அறிவியலுக்காக அவர் பல்வேறு செய்திகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அறிவியல், தமிழ் அறிவியல் அறக்கட்டளை என்று ஒன்று நடத்தி அந்த அறக்கட்டளையின் சார்பாகத்தான் இந்த அறிவியல் நூல்களை எல்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 2006 ஆண்டு தமிழ் அறிவியல் மன்றம் என்று ஒரு அமைப்பை அவர் உருவாக்கினார். அந்த தமிழ் அறிவியல் மன்றம் என்பது பல தமிழ் கலை சொற்களை கண்டறிவது, கல்லூரிகளில் அறிவியல் அரங்குகளை நடத்துவது, அதற்காகவே ஓர் மாத இதழை வெளிக்கொண்டு வருவது, மக்களிடத்தில், கற்றவர்களிடம், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களிடம் அறிவியல் ஆர்வத்தை ஊட்டுவது. அது தமிழ் சார்ந்த அறிவியல் செய்திகளாக இருக்க வேண்டும். எல்லா அறிவியல் செய்திகளும் உடனுக்குடன் தமிழிலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட மன்றம். அந்த மன்றத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மனவை முஸ்தபா அவர்களைத்தான் தலைவராக நியமித்தார். எனவே இப்படி தன் வாழ்க்கை முழுவதும் அறிவியல் தமிழோடு இணைத்து கொண்ட பெருமைக்கு உரியவர். அவரால் தமிழகம் பெருமை பெற்றது என்று சொல்ல வேண்டும். அவர் சற்று உடல் நலமில்லாமல் இருந்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு நாம் அவரை இழந்திருக்கிறோம். இப்படி அறிவியல் துறையில் அவர் பெரும்புகழ் ஈட்டியிருந்தாலும் பிற துறைகளிலும் காலூன்றி அவற்றிலும் தன் பணியை அவர் செய்திருக்கிறார். மொழிபெயர்ப்பு நூல்கள் பலவற்றை அவர் தந்திருக்கிறார். அவர் தமிழில் எழுதிய நூல்கள் மொத்தம் 31 அல்லது 32 என்று சொல்லுகிறார்கள். அத்தனை நூல்களும் அவரே எழுதிய நூல்கள். அனைத்து நூல்களும் அறிவியல் சார்ந்த நூல்கள். அவரே எழுதிய நூல்களை தாண்டி அவர் மொழிபெயர்த்த நூல்களும் இருக்கின்றன. 2 மொழிகளிலிருந்து தமிழுக்கு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு 7 நூல்களையும், மலையாளத்திலிருந்து தமிழுக்கு 3 நூல்களையும் அவர் கொடையாக தந்திருக்கிறார். அந்த நூல்களும் கூட பார்த்தால் அறிவியல் சார்ந்த நூல்கள்தான். ஒரு காலகட்டத்தில் பெரியசாமி தூரன் அவர்கள் தமிழ் அறிவியல் நூல்கள் பலவற்றை நமக்கு தந்தவர். தமிழில் அறிவியல் நூல்கள் குறைவுதான். அவை மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களாகத்தான் ஒரு கட்டம் வரையில் இருந்தன. நாமவே அப்படி அறிவியல் நூல்களை எழுதுவது என்கிற அடுத்த கட்டம் வந்தது. எனவே பெரியசாமி தூரன் அவர்களுக்கு அடுத்தது தமிழில் நாம் மிக கவனமாக குறிப்பிட வேண்டிய பெயர் என்று சொன்னால் அது மனவை முஸ்தபா அவர்களினுடைய பெயர்தான். எனவே இந்த எழுத்து பணிகளை தாண்டி மதம் சார்ந்தும் இஸ்லாமும் சமய நல்லிணக்கமும் என்று அவர் எழுதிய அந்த நூலுக்கு தமிழக அரசினுடைய விருது கிடைத்தது. பல்வேறு விருதுகளை வாழ்நாளில் அவர் பெற்றிருக்கிறார். அரசு சார்ந்த விருதுகள், அரசு சார்ந்த தனியார் விருதுகள் என்று பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் தொடர்பே இல்லாமல் 1977 85 வரைக்கும் தமிழ்நாடு திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார். திரைப்பட தணிக்கை குழுவில் இருந்திருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார், நூல்களை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி யுனெஸ்கோ கூரியர் இதழுக்கு 35 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட மனவை முஸ்தபா அவர்கள் இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருந்தால் தமிழுக்கான அறிவியல் நூல்கள் இன்னும் சிலவாவது நமக்கு கிடைத்திருக்கும். அவரை இழந்து தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் அறிஞரை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்வோம். நாளுக்கு நாள் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன.
அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றியும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிக் டேட்டா, பெரும் தரவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஸோ இந்த பிக் டேட்டானா என்ன, பிக் டேட்டானால் நமக்கு நம்ம வேர்ல்டு நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்ன இதிலெல்லாம் பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம், இந்த இண்டஸ்ட்ரியிலெல்லாம் எந்தெந்த செக்டார்லாம் பிக் டேட்டா வந்து பெரிய இம்பேக்ட் ஆகுது, இதில் உள்ள டூல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பிக் டேட்டாங்கிறது ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம், இதுதான் வந்து பிக் டேட்டா. இப்போது வந்து ஏன் டேட்டா முன்னால் ஜென்ரேட் பண்ணலையான்னு கேட்கலாம். இப்போ டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுனா இப்போ தான் உள்ள சுச்சுவேஷன்ஸ்லாம் ஈவன் ஒரு சின்ன குழந்தைகள் கூட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காப்புல. அது மாதிரி நிறைய வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ரம் சைல்டுஹுட் டு ஏஜ்டு பீப்புள் இன் எனி இண்டஸ்ட்ரி. அப்படிங்கும்போது எல்லா டேட்டாவையும் ஜென்ரேட் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து சாதாரண ஒரு ஓல்டு சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் நம்ம நியூ சிஸ்டம் போகிறோம். அந்த ஓல்டு சிஸ்டத்தில் எப்படின்னா கொஞ்சம் பீப்புள் தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணுறாங்க டேட்டாவை, அதேமாதிரி நிறைய பேர் கன்சியூமர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, ட்விட்டரு, யூடியூபு, கூகுள் ப்ளஸ்ஸு, லிங்க்டன், இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றிலையும் இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா 100 டெராபைட் பர் டே, 400 மில்லியன் வந்து ட்வீட்ஸ் பர் டே ட்விட்டரில். இது மாதிரி ஒரு 60 பிக்சர்ஸ் இது வந்து டயக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பிக் டேட்டா வந்து மெயின் கான்செப்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்க்கெலாம் ஜென்ரேட் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், தட் இஸ் பிக் டேட்டா. இப்போது இந்த பிக் டேட்டாவில் வந்து மெயினாக பார்த்தோம்னா 3V அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி. இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா. வால்யூம்னா சைஸு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு கேபியில் இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜஸ்ன்னு இருக்குது, MP3, அதுக்கப்புறம் வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் ஹை டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிட்டு, பைட்டு, கிலோபைட்டு, மெகாபைட்டு, ஜிகாபைட்டு, டெராபைட்டு, பெட்டாபைட்டு, எக்ஸ்ட்ரா பைட்டு, இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது. அந்த சைஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு மெயினான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிக் டேட்டாவில். ஸோ அந்த சைஸ் ஃபுல்லாக உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். இன்னொன்று ஸ்பீடு, அதுதான் வந்து வால்யூம். வெலாசிட்டி, ஸ்பீடு வந்து என்ன ரேட்டில் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக சொல்லுவோம், ஒரு நிமிஷத்தில் இந்த வந்துருங்க 2 நிமிஷத்தில் பண்ணிடுவோம் வேலையை. அந்த 2 நிமிஷங்கிறது இங்கெல்லாம் ஒரு பெரிய, இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா 2.7 பில்லியன் லைக்ஸ் வந்து பர் டே வருது, ஜென்ரேட் ஆகுது. முதல்ல சொன்ன மாதிரி ட்விட்டரில் பார்த்திங்கன்னா 400 மில்லியன் ட்வீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது எல்லாத்தையுமே இமீடியட்டாக அந்த லைக்ஸ் யார் பண்ணியிருக்கா, ட்வீட் யார் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால் அது ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பேட்ச் ப்ராசஸிங் அப்படிலாம் இல்லாமல் டைனமிக்காக இருக்கணும், அது வந்து ஸ்பீட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரைட்டி, இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா எப்படி இருக்கும், அதாவது என்ன கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, என்ன சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா வருது, ஸ்ட்ரக்சர்டா அன்ஸ்ட்ரக்சர்டா, இந்த மாதிரி இருக்கிறது வெரைட்டி. இந்த 3V தானா அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டரான் இன்னொரு 2V ஆட் ஆச்சு. அது வந்து இந்த 4th V வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வெராசிட்டி, அதாவது ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் தி டேட்டா. ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும். இப்போ அது எவ்வளவுக்கு வந்து உண்மையுள்ள டேட்டா நமக்கு கண்டென்ட் ஆக்சுவலாக தேவைப்படுது. இப்போ சில இதெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்லாம் வேர் ஆர் யூ அப்படிங்கிறதுக்கு WRU. இப்போ ஈவன் ஓகே அப்படிங்கிறது 2 எழுத்து தான், அவன் கேன்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி சில டேட்டாஸ்லாம் வரும்போது எது அது ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் ஒன்று வந்து வேல்யூ, ஒர்த்ஃபுல்னஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ இந்த ஒர்த்ஃபுல் ஆஃப் த டேட்டா ஃபார் டெசிஷன் மேக்கிங், அந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூ பார்க்குறோம். ஸோ இந்த 3Vs பேசிக்கலாக, அதுக்கப்புறம் 2Vs இதாக இருக்குது. இப்போது இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டில் நிறைய அட்வான்டேஜஸ். நம்ம எல்லா செக்டாரையும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, என்டர்டைன்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஹெல்த்து, இல்லைன்னா ஒரு பர்ச்சேஸு, ஒரு மார்க்கெட்டிங்கு, ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிக் டேட்டா யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா யூஎஸ்ஏலாம் ஒரு கண்ட்ரி
ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் 30% ஆஃப் தி சீரியஸ் க்ரைம் வந்து இதனால் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கன்சப்ஷனில் வந்து நார்வேயில் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் கன்சப்ஷன் வந்து 60% ஆஃப் த கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டில் கூட இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் முடித்தாங்க. அது மாதிரி இன்னொரு யூஎஸ்ஏயில் வந்து போர்லாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக் இது ஃபுல்லாக சிக்னல் ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நமக்கு அது டெக்னாலஜி பார்த்தோம்னா என்ன டெக்னாலஜி என்ன இதில் டூல் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹடூப் அப்படிங்கிற டூல் இருக்குது. இது தவிர கசன்ட்ரா, மோண்டோடிபி, நியோ4j அது மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹடூப்புங்கிறது மெயினான டூலு. இந்த ஹடூப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங். இது ஆக்சுவலி இதில் வந்து இந்த டாக் கட்டிங் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்து ஒரு பேப்பர் போட்டாங்க. இவர் இந்த ப்ராசஸில் இருக்கும்போது GFS கூகுள் ஃபைல் சிஸ்டம். இப்போ இவர் வந்து அதை வந்து HDFS ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் எப்படின்னா ஹடூப்பில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட ஹார்ட்வேர் என்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கோ நம்ம வீட்டில் ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அந்த இதை வச்சுட்டு நம்ம கார்ப்பரேட் கிளஸ்டரே வந்து க்ரியேட் பண்ணலாம். கமாடிட்டி ஹார்ட்வேரை வச்சு கிளஸ்டர் கார்ப்பரேட் கிளஸ்டரை க்ரியேட் பண்ணலாம். அதான் அதோட மெயினான அட்வான்டேஜ் ஹடூப்பில். ஸோ இந்த ஹடூப்பை தவிர ஹடூப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹடூப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஹைவு, பிக்கு, ஸ்கூப்பு, ஃப்ளூமு, ஹச்பேஸு இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வந்து ஹடூப். அந்த ஹடூப் வந்து ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஒர்க்கை வந்து HDFC தட் இஸ் இப்போ பார்த்தோமே நம்ம ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். மேப் ப்ரொடியூஸுங்கிற ஒரு டூல் இருக்குது. அதுதான் வந்து அனலைசிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஹடூப் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா இப்போ CRM கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், என்டர்பிரைஸ் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், ERM, இப்போ ஒரு DBMS, RDBMS இந்த மாதிரி டேட்டா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கெலாம் என்ன ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறோம்னா OLTP அப்படின்னா அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இது ஸ்ட்ரக்சர் டேட்டாவை. இதே மாதிரி அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் OLAP ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னு வச்சோம்னா அது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாலாம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும் நமக்கு அங்கேருந்து. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இது வந்து அந்த மார்க்கெட் ட்ரெண்டையும் அந்த காம்படிட்டிவ் ரேஷியோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ த அனலைசிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் OLAP இந்த OLTP OLAP ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்கை விட ரியல் டைம் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஆக்சுவலி RTAP. ஸோ ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் தான் வந்து நம்ம இந்த பிக் டேட்டா டெக்னாலஜி பிக் டேட்டா ஆர்கிடெக்சரையும் அதோட டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி நம்ம ரியல் டைம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் வந்து யூஸ் ஆகுது. இப்போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த பிக் டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்டு நம்மளோட வேர்ல்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு செக்டார்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு பண்ணுறோம். ஸோ அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வந்து சில டூல் வந்து அதுக்கு சப்போஸ் என்ன டிவைஸ் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன இதில் இருந்து நம்ம பெரிய இது அச்சீவ் பண்ணுற வர நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம பிக்காகவே. ஸோ திங்க் பிக்கு அச்சீவ் பிக்கு அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஹையாக திங்க் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் பிக் இருக்கிறங்கிற நேமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹையாக திங்க் பண்ணுவோம், ரொம்ப பிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதே மாதிரி அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பிக் டேட்டாவோட மொத்த சாராம்சம். நம்ம அடுத்த வாரம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். நன்றி. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக நம்முடைய நாடு கொண்டாடுகிறது. அந்த அறிவியல் தினத்திற்கு
ஒரு வரலாறு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1987 ஆண்டு இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு முடிவு நம்முடைய நாட்டிற்கு ஒரு உன்னதமான நாளாக அது கிடைத்தது. ஏன் பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோம் என்றால், நம்முடைய உலகம் போற்றுகிற விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சர் சி.வி. ராமன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய அரசு நமக்கு ஒரு நாளை குறித்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ராமன் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த உலக பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தினத்தை கொண்டாடுவதோடு இல்லாமல் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் ஒரு சாமானிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கோடு, அதையும் தாண்டி நம் முன் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய உத்திகளை வகுக்கிற ஒரு தினமாகவும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. சர் சி.வி. ராமனுக்கு ஏன் இப்படி ஒரு சிறப்பு தன்மை கிடைத்தது என்றால், தான் செய்த அந்த கோட்பாடு, அந்த ஆராய்ச்சி இன்று வரை அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருப்பதோடையும் தாண்டி அறிவியலில் இந்தியாவிற்கு ஒரு பெருமை சேர்த்தவர் என்ற அடிப்படையில், ஏனென்றால் அறிவியலில் முதல் நோபல் பிரைஸை பெற்றுத்தந்த அந்த விஞ்ஞானியை நினைவுகூற வகையில் இந்த தினம் வருட வருடம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்திற்கு ஒரு தனித்தன்மை என்னவென்று கேட்டால், இன்னும் கருப்பொருளாக சொல்லுவது என்னவென்று கேட்டால், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள். மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கு உதவுகிற வகையில் நம்முடைய தொழில்நுட்பங்களை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று இந்த வருடம் ஒரு கருப்பொருள் தந்திருக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிற வகையில், அவர்கள் பயன்படுகிற வகையில் பல தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த தினம் இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. இன்னும் சற்று மாற்று சிந்தனையோடு பார்க்கிற பொழுது, நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் நாம் அறிவியலிலும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அறிவியலும் தொழில்நுட்பம்தான் பல தீர்வுகளை தந்து கொண்டிருக்கிறது. நாம் குடிக்கின்ற நீரை சுத்தமாக்குவதற்கு இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால்தான் இந்த தினத்தில் நாம் நினைத்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு இத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் பல தீர்வுகளுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது என்பதோடு இல்லாமல், இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற சவாலாக இருக்கிற அந்த பிரச்சனைகளை நாம் பட்டியலிட்டு அதற்கு வேண்டிய ஆராய்ச்சிகளையும் அதன் மூலம் வருகிற தொழில்நுட்பங்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு புது நியதி இப்பொழுது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்த வருடம் கொண்டாடுகிற நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை வழங்கக்கூடிய, அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை புரிந்து உதவக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இப்பொழுது நமக்கு இருக்கிறது. இந்த தினத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நம்முடைய இயற்கை வளங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரங்களில் கூட இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் பல மாற்று வழிகளை நமக்கு தந்திருக்கிறது.
உதாரணமாக இன்றைக்கு கட்டடம் கட்டுவதற்கு மணல் இல்லாமல் நம் பற்றாக்குறையாக இன்றைக்கு சூழல் இருக்கிறது. அல்லது பரம்பரையாக பயன்படுத்துகிற செங்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஃப்ளையாஸ் என்று சொல்லப்படுகிற அத்தகைய சாம்பல்களை பயன்படுத்தி இன்றைக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு நாம் மாற்றுப் பொருள்களை இயற்கை வளங்களாக வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த சில பொருள்களை இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் மூலம் அவற்றை மறுசுழற்சியின் மூலம் இன்றைக்கி கட்டடங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் கட்டடங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நம்முடைய இயற்கை வளங்கள் இன்றைக்கு மிகவும் மிகவும் குறைந்து விட்டது. அதனால்தான் இந்த தினத்தில் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அதே சூழ்நிலையில் நாம் இன்று கூட இயற்கை வளங்களை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பல மாற்று தொழில்நுட்பங்களை நாம் பெறுவதன் மூலம் இன்று கூட நம் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களும் இன்னைக்கு மாசுபட்டிருக்கிற அதே வேளையில் அவற்றை சுத்திகரிக்கிற ஒரு சூழல். பல 2-3 வாரங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருமுறை அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பொழுது கூட நம்முடைய இடங்கள் மாசுபடுகிறது. அதுவும் எண்ணெயால் மாசுபட்டிருக்கிற அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு தொழில்நுட்பம் தேவையாக இருக்கிறது. அது ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த தினத்தில் நாம் சிறப்பாக நினைக்க வேண்டிய விஷயம், நம்மை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் இந்த நாள் ஒரு மாற்று சிந்தனையை வழங்கக்கூடியதாக இது இருக்க வேண்டும். இரண்டாவது, விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை உருவாக்கி நம் மக்கள் மக்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயங்களை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலில் நாம் இந்த தினத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஏற்கனவே மாசுபடிந்திருக்கிற இடங்களையும் நீர்நிலைகளையும் வானமண்டலத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக செய்கிற பொழுது இந்த அறிவியல் தொழில்நுட்ப நாள் அந்த தினத்தை கொண்டாடுகிற அந்த தினத்தில் நம்முடைய இந்தியா பல புது புது தொழில்நுட்பங்களை பெற்று பல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் இன்று கூட த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறோம். த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்வதனுடைய நோக்கமே என்னவென்று கேட்டால், நம்முடைய வளர்ச்சியும் அதையும் தாண்டி நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு உருவாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்று கூட நம்முடைய நாடு தன்னிறைவோடு இருக்கிறது. பால் உற்பத்தியில் முதலிடம் பெறுகிறது. அது மாதிரி காய்கறி உற்பத்தியில் 4வது இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. நெல் உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பல சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்தியிருக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் அதனோடு இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்த நிலை சிறப்பான முறையில் இன்று கூட இருக்கிறது. அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக. அதற்கு இந்த நாள் நமக்கு உதவுகிற பொழுது நிச்சயமாக இந்த தினத்தினுடைய பலனை நாம் அணுகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.